எனக்கு கொஞ்ச நாளா நம்ம கடையில வாங்குற தேன் நெல்லிக்காய் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம வீட்ல பண்ணணும்னு ஆசை. ஆனா யூடியூப்ல போய் தேடி பார்த்தா சில வீடியோஸ்ல காய வச்சு தேன்ல போட சொல்றாங்க. சில வீடியோஸ்ல ஆவியில வேக வச்சு அப்படியே தேன்ல சேர்த்து 2 நாள் ஊற போட்டா போதும்னு சொல்றாங்க. சோ ஒரே கன்ஃபியூசனா இருக்கு. 2 டைப்லயும் செஞ்சு பார்த்து எது சரியா வருதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காவை கட் பண்ணி பாதியா காய வச்சுட்டேன். மீதியே 10 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்ப ஒரு ஜார்ல நல்லா காய வச்ச நெல்லிக்காவை போட்டாச்சு. இன்னொரு ஜார்ல வேக வச்சிருந்தோம்ல அந்த நெல்லிக்காவை போட்டுருவோம். இப்ப 2 ஜார்லயுமே தேனை ஃபில் பண்ணிடலாம். 2 நாள் இல்ல, ஒரு நாளையிலேயே ஆவியில வேக வச்ச நெல்லிக்காய் ஃபுல்லா தண்ணி விட்டு இருந்துச்சு. ஆனா நெல்லிக்காய்ல தேனோட டேஸ்ட் அப்படியே தெரிஞ்சுது. இது அப்படியே வச்சா 2 நாளையில கெட்டு போயிரும். அதனால அப்படியே ஒரு பவுல்ல கொட்டி ஒரு வாரம் காய வச்சதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் போய் தேன்ல நெல்லிக்காய் ஊறி போய் இருந்துச்சு. நெல்லிக்காயோட அந்த டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. இப்ப மார்க்கெட்ல எல்லாம் சீனி பாகுல போட்டு வேக வச்சு தேன் நெல்லிக்காய்னு வருது. அதை சாப்பிட்டோம்னா நெல்லிக்காயோட அந்த கசப்பு டேஸ்டே இருக்காது. மேல லைட்டா தேனை மட்டும் ஊத்தி வச்சிருப்பாங்க. அப்ப சாப்பிடும் போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இத முழு நெல்லிக்காவாகவும் ஆவியில வேக வச்சு பண்ணலாம். ஆனா நெல்லிக்காய் முழுகிறதுக்காக அதிகமா தேன் சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்ப முதல்ல காய வச்சு சேர்த்தோம்ல அந்த நெல்லிக்காவை எடுத்து பார்த்தா அது எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. 2 வாரம் ஊற போட்டதுக்கு அப்புறமும் நெல்லிக்காய்ல தேனோட டேஸ்ட் கொஞ்சம் இறங்கல. காஞ்சு போன நெல்லிக்காவை தேன்ல முக்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ நீங்க வீட்ல இந்த தேன் நெல்லிக்காவை பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.